எஸ் ஜெயராமன் அவர்கள் உரையாற்றுவார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கு ஊத்தங்கரை ஒன்றியத்தின் சார்பாக அவருக்கு இந்த காவிரி ஆடையை அணிவித்து கௌரவிக்கின்றோம். அழகான இந்த மாலை நேரத்தில் தானாகவே சூரியன் மறைகின்ற இந்த வேளையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாபெரும் வெற்றி விழா, அடுத்த கூட்டம் வெற்றி விழா கூட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பாலகிருஷ்ணன்ஜி அவர்களை இந்த பகுதியிலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களே மற்றும் எங்களோடு அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சிக்காரன் என்ன பேசுகிறான் என்று அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மாற்றுக் கட்சி நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு இங்கே பல்வேறு உதவிகளை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஒன்றியத்தின் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாரத தேசம் உலக அரங்கில் உயர வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்றான், வளர்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். ஆனால் இந்த பாரத தேசத்தில் நாம் பிறந்துவிட்டோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்று வாக்காளர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியிடம் எதிர்பார்ப்பது நல்ல விஷயங்களை அல்ல. எவ்வளவு பணம் தருவார்கள், என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு சூழலை தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மக்களை ஒரு அவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாரத நாடு ஆங்கிலேயனிடம் அடிமைப்பட்டிருந்த ஒரு காலம், முகலாய சாம்ராஜ்யம் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த காலம் ஒரு காலம். இவர்களிடமிருந்து இந்த பாரத தேசத்தை, இந்த நாட்டை மீட்டு எடுப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ போராடி பல உயிர்களை தியாகம் செய்து இந்த பாரத தேசத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்த நாடு அடிமைப்படும் பொழுது ஒரு உயிர் கூட போகவில்லை. ஆனால் இந்த நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக பல உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றோம். நாடு சுதந்திரம் அடைந்த 60 ஆண்டு காலங்களில் இந்த காங்கிரஸ் காரனுடைய ஆட்சி காலம் பாரத தேசத்தின் ஒரு அவமான சின்னமாக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த சக்தியாக மாறி ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமே தவிர இந்த பாரத தேசத்தை நல்ல வழியில் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமே அது இல்லை. நாடு சுதந்திரம் அடைந்த பின்னால் மகாத்மா காந்தி அடிகள் சொன்னார்கள் நேருவிடம், இது சுதந்திர இயக்கமாக இருக்கட்டும், இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு இந்த பாரத தேசத்தை வழிநடத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நேரு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் மக்களிடையே ஒரு கொள்கையை சொல்லி அந்த பாரத தேசத்தில் இருக்கின்ற மக்களை எல்லாம் விழிப்புணர்வாக்கி இவர்களிடம் வாக்குகளை பெற்று நாம் பிரதமர் ஆவது என்பது எளிதான விஷயம் அல்ல என்பதை நன்கு புரிந்து கொண்ட நேரு அவர்கள் அந்த காங்கிரஸ் என்கின்ற ஒரு சுதந்திர இயக்கத்தை கட்சியாக மாற்றினார்கள். கட்சியாக மாற்றிக்கின்ற இருந்த காரணத்தினால் தான் இன்று வரை அந்த கட்சி தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரத தேசத்தை உலகரங்கில் உயர்த்த வேண்டும், பெரும்பான்மையான மக்கள், இந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன் இப்பொழுது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்களா என்று நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள். இந்து மக்கள் ஜாதியால் பிரிந்திருக்கிறார்கள்,
ஒரு காலத்தில் ஜாதி சங்கங்கள் அந்தந்த ஜாதியில் இருக்கின்ற மக்களை உயர்த்துவதற்காக, பள்ளிக்கூடம் கட்டுவதற்காகவும் ஏழை மக்களை உயர்த்துவதற்காகவும் இருந்த ஜாதி அமைப்புகள் இன்று அரசியல் கட்சிகளாக மாறி பாரத தேசத்தினுடைய இந்துக்களினுடைய கலாச்சாரத்தை பிளவுபடுத்தி ஜாதி மோதல்களை ஏற்படுத்தி வாக்குகளை சிதறடித்து பெரும்பான்மை சிறுபான்மை ஆகிக் கொண்டிருக்கின்ற ஒரு அவலம் தமிழகத்திலே இருக்கிறது. நடிகர்கள் எல்லாம் ஒரு கட்சி, ஜாதி சங்கங்கள் எல்லாம் ஒரு கட்சி, இந்து அமைப்பிலே ஏகப்பட்ட கட்சி. இந்த பாரத தேசத்தை துண்டாடுவதற்காகவே ஜாதிகளை தூண்டிக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் பகவத்கீதை தெரியாது, ராமாயணம் தெரியாது, மகாபாரதம் தெரியாது, பாரத தேசத்தின் கலாச்சாரம் தெரியாது, பண்பாடு தெரியாது, மனிதநேயம் தெரியாது. ஒரு நண்பரிடம் சொன்னார், விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நண்பர் சொன்னார். விஞ்ஞானம் வளர்கின்ற காரணத்தினால் அம்மாவை தாத்தா என்று சொல்ல முடியுமா? அம்மாவை பாட்டி என்று சொல்லிவிடுவார்களா? அப்பாவை தாத்தா என்று சொல்லிவிடுவார்களா? பெற்ற தந்தையை மாமன் என்று சொல்லிவிடுவார்களா? விஞ்ஞானம் என்பது மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் மனிதன் இலையை கட்டிக் கொண்டிருந்த மனிதர்கள் இன்று துணி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவன் திராவிடர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன். பண்பாடு என்றால் என்ன, கலாச்சாரம் என்றால் என்ன விஷயம் தெரியாது. ஆனால் இவன் முத்தமிழின் வித்தகர் என்று சொல்லுகிறார்கள். பாரத தேசத்தின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலம் பாரதத்தின் மகத்தான பொற்காலம். வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் இந்த நாட்டுக்கு நடந்தது என்பதை நாங்கள் மேடை போட்டு சொல்ல தேவையில்லை. அன்றாடம் செய்தித்தாள்களை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், டிவியில் தினந்தோறும் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 50 ஆண்டு காலம் காங்கிரஸ்காரனுடைய சாதனைகள் என்ன, பாரதிய ஜனதா கட்சியினுடைய 5 ஆண்டு கால சாதனைகள் என்ன? மக்கள் பரவலாக பேசுகிறார்கள். ஆங்காங்கே கிராமத்திலே நாங்கள் இந்த 10-20 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் சொல்லுகிறார்கள், வாஜ்பாய் வர வேண்டும், அத்வானி பிரதமராக வேண்டும், மத்திய பாரதிய ஜனதா கட்சி தான் வர வேண்டும். எங்கு பார்த்தாலும் சொல்லுகிறார்கள். கூட்டணியை பற்றி சிந்திக்க தேவையில்லை. நடக்கின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்றத்திலே ஒன்று காங்கிரஸ், மாற்று பாரதிய ஜனதா கட்சி. இங்கே மாறுபட்ட கட்சிகள் வெற்றி பெற்றாலும் நாளை டெல்லியிலே வந்து நிற்கக்கூடிய இடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம், காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம். மக்கள் தெளிவாக சிந்தித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். பொதுமக்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி வந்தால் இந்த நாட்டிற்கு நன்றாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தங்கம் 5000 விட்டது, காங்கிரஸ்காரன் ஆட்சி காலத்தில் 12,000 தொட்டுவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் நாட்டில் எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது, தீவிரவாதம் கட்டுக்குள் இருந்தது. காங்கிரஸ்காரனுடைய ஆட்சி காலத்தில் எங்கு பார்த்தாலும் வன்முறை, மும்பையிலே குண்டுவெடிப்பு, பல்வேறு இடங்களிலே வன்முறை கலாச்சாரங்கள். சாதாரண கிரிக்கெட் கூட இந்தியாவில் விளையாட முடியவில்லை, பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை இந்தியாவிலே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சொல்லுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் என்று. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் 3 தொகுதிகள், மொத்தம் 6 தொகுதியில் 3 தொகுதிகள், ஒசூர், தளி, வேப்பனம்பள்ளி, இந்த 3 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இங்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு நிர்வாகிகள் குறைவாக இருக்கிறார்களோ அதே போல அங்கே குறைவாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தளியிலும் ஒசூரிலும் வேப்பனம்பள்ளி, தளி, தென்கனி கோட்டையிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோட்டையாக இருக்கிறது. கண்டிப்பாக இங்கு நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கட்டாயமாக அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார் என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயம். பாரதிய ஜனதா கட்சியிலே வாழும் திருமகன் எல்.கே. அத்வானி அவர்கள் பிரதமர் ஆவது என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயம். பாரதிய ஜனதா கட்சியில் அத்வானி தான் பிரதமர் என்று மக்கள் வடநாட்டிலே முடிவு செய்து விட்டார்கள். பக்கத்திலே இருக்கின்ற கர்நாடக மாநிலத்திலும் முடிவாகிவிட்டது. அதனுடைய பங்கு தமிழகத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தேர்தலில் உங்களை நாடி, உங்களின் இல்லம் நாடி இன்னும் ஓரிரு நாளில் வீதி வீதியாக
இருக்கிறார்கள். இன்று நடைபெறுகின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் வேட்பாளர் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவரை ஆதரித்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் எச் ராஜா அவர்கள் ஆதரித்து பேச வந்து கொண்டிருக்கின்ற இந்த காரணத்தினால், எனக்கு பின்னால் பல நிர்வாகிகள் பேசுகின்ற ஒரு காரணத்தினால் நான் பேச்சை குறைத்துக் கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும், தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும், பாரத தேசத்தை உலக அரங்கில் உயர்த்த வேண்டும், தேச நதிகளை இணைக்க வேண்டும், கலவரம் ஜாதி கொடுமைகளும் தீண்டாமையும் தீவிரவாதமும் கடனும் கலவரமும் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கிட, நல்லாட்சி மலர தாமரைக்கு வாக்களித்து உங்களின் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு தந்த ஒன்றிய மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று